நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உங்க தேர்தல் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? மிக சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம். கோவை வடக்கு சட்டமன்றத்துல பாரதிய ஜனதா கட்சி சார்பா வானதி சீனிவாசன் அக்கா தான் வேட்பாளரா நிக்கிறாங்க. சோ அவங்க வெற்றியை நோக்கி நாங்க எல்லாரும் சிறப்பா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். ஓ அப்படியா? எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட். என்ன டவுட்? உங்க பேரு ஏஞ்சல் தானே? ஆமா, என் பேரு ஏஞ்சல் தான். நீங்க ஒரு கிறிஸ்டின் தானே? ஆமா, நான் கிறிஸ்டியன் தான். அப்புறம் எப்படி நீங்க பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றீங்க? பாரதிய ஜனதா கட்சிங்கிறது ஒரு அரசியல் கட்சி. மதம் வேறு, அரசியல் வேறு. மதம்ங்கிறது என்னோட நம்பிக்கை, அரசியல்ங்கிறது ஒரு சேவை. ஆகவே எந்த ஒரு கட்சி மக்களின் நலனுக்காக சேவை செய்ய வருகிறதோ அந்த கட்சியை நோக்கி நாம் அனைவரும் பயணிப்போம். பிஜேபி கிறிஸ்டியன்ஸ்க்கு நல்லா பண்ணிருக்கு. கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இல்ல, மக்களை மக்களா பார்க்கக்கூடிய ஒரு கட்சி நமது பாரதிய ஜனதா கட்சி. ஜாதி, மதம், இனம் அப்படிங்கிற எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய ஒரு மகத்தான கட்சி தான் நமது பாரதிய ஜனதா கட்சி. பிஜேபி ஒரு மதத்தான கட்சின்னு சொல்றாங்களே? இல்ல, இது ஒரு தவறான புரிதல். பாரதிய ஜனதா கட்சிங்கிறது ஒரு மத கட்சி கிடையாது. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியோட முக்கிய இலக்குமே நாட்டினோட வளர்ச்சி, மக்களின் பாதுகாப்பு, இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, பெண்களுக்கு கல்வி, இவை நோக்கிதான் பயணிக்கிறோம். ஆகவே இது ஒரு தவறான புரிதல். கடைசியா நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறது ஒரு நாட்டின் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய கட்சி. ஆகவே நாடு முன்னேறணும், எந்த ஒரு கட்சி நல்ல நிர்வாகம் செய்ய தயாராக இருக்கிறதோ அந்த கட்சியை நோக்கி நமது பொன்னான வாக்குகளை நாம பதிவு செய்வோம். ஆகவே தாமரை வளரட்டும், வெல்க பாரதம். நன்றி, வணக்கம்.